லைனோட ஹைட்டு, ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் எப்படி ஸ்பேஸ் வருது, எனக்கு ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லைன் ஹைட்டோட ஒர்க்கு. இதுக்கு எப்படி நம்ம ஸ்டைல் எழுதணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து டெமோவாக ஒரு டெமோ பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டைல் எழுதுவோம். ஏன்னா டெமோ பார்க்காம உங்களுக்கு புரியாது. ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்டிங் போட்டிருக்கோம். ஹெட்டிங்க்கு அப்புறம் ஒரு பேராகிராஃப், 2 பேராகிராஃப் போட்டுட்டு ஒரு பிஆர் டேக் கொடுத்துருக்கோம். அதனால இப்படி இருக்குது. இதுக்கு தான் இப்போ நம்ம ஸ்டைல் எழுத போகிறோம். ஒரு ஹெட்டிங்க்கு அப்புறம் உள்ள அந்த பேராகிராஃபுக்கு தான் நம்ம ஸ்டைல் எழுத போகிறோம். பேராகிராஃபுக்குள்ளே அந்த வர லைனுக்கு நம்ம நடுவில் பிரேக், இப்போ வந்து நம்ம ஸ்டைல் எழுதுனா நடுவில் வர லைனுக்கு நடுவில் நமக்கு ஸ்பேஸ் வரும். அதுதான் இப்போ எப்படி கொடுக்க போகிறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வாங்க இப்போ என்னென்ன போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து H1ல் லைன் ஹைட்டு கொடுத்துருக்கோம், ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃபுக்கு அப்புறம் எனக்கு ஒரு லைன் பிரேக் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி ஒரு லைன் பிரேக் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பீட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இதுக்கு தான் நம்ம இப்போ ஸ்டைல் எழுத போகிறோம். ஸ்டைலில் என்ன எழுத போகிறோன்னா, எனக்கு அந்த பேராகிராஃப் டேக்குக்கு லைன் ஹைட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி நான் இப்போ கொடுத்துருக்கேன் பாருங்கள். லைன் ஹைட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு அதுக்கு வந்து என்ன 20 பிக்சல் கொடுத்துடலாம். 20 பிக்சல். நீங்கள் பிக்சல்னு கொடுக்கலாம், பர்சன்டேஜ் கொடுக்கலாம், VH கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய பிக்சல், VH அப்புறம் பர்சன்டேஜ், இது 3 இருக்குது. இன்னொன்று வந்து VH இன்னொன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ இது நான் 3த்துலேயும் இப்போ நான் வந்து பிக்சல் கொடுத்துருக்கேன். பிக்சல் கொடுத்து எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்டேஷன் தெரியும் பாருங்கள். ஒரு லைன் கீழே ஒரு பிரேக் ஸ்பேஸ் வந்துருக்குல்ல. இதுக்கு தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ புரியாது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா. இப்போ வாங்க நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்கள், மேலே நம்ம ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். ஹெட்டிங்க்கு அப்புறம் ஒரு லைனுக்கு அப்புறம் பிரேக்கு கொடுக்கல. பிரேக்கு கொடுக்காமே அது டிஃபால்ட்டாகவே நமக்கு ஸ்பேஸ் வந்துருக்கு பாருங்கள். உடனே பிரேக் கொடுத்தா ஸ்பேஸ் வருமே அப்படின்னு சொல்லாதீங்க. பிரேக் கொடுக்காமே நமக்கு ஸ்பேஸ் வரணும். ஏன்னா இப்போ பிரேக் கொடுத்தா ரொம்ப ஸ்பேஸ் வரும். எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த லைன் ஹைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். வெப் டெவலப்மெண்ட் யாராவது தெரியாதவங்க இருந்தால் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.